அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஆளுக்கு அடிபட்ட விஷயம் எனக்கு முதல்லயே தெரியும். ஆனா அத நினைச்சு நான் ஏன் வருத்தப்படணும்? எனக்கும் அந்த ஆளுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. இனிமே அந்த ஆளுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க மாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். வேணாக்கா, பழைய கோவத்தெல்லாம் காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. மாமா உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு வந்து பாருங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவங்க என்ன ரொம்ப அசிங்கமா திட்டி அனுப்பிட்டாங்க மாமா. ஏமா இப்பதானே சொன்னேன் தொந்தரவு பண்ணாம பாருங்கன்னு. அழுதுட்டு இருக்கீங்க, வெளில போமா. இல்ல சிஸ்டர், அழாம பாத்துட்டு போறேன். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். முதல்ல வெளில போங்க, வெளியே போங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். அம்மா, அம்மா, நந்தினி, அம்மா, நந்தினி. ஐயோ, என்னம்மா? என்னக்கா? என்னாச்சுக்கா? என்ன நடந்தது? உண்மையை சொல்லுக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஸ்வா இருக்கிற நிலைமையை நினைச்சு நீ இப்ப அழுதுட்டு இருக்க. இந்த நிலைமையில நான் எப்படி இதை சொல்லுவேன்? ஐயோ, என்னன்னு சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. அம்மா, நந்தினியோட வாழ்க்கையில யார் யாரும் விளையாடுறாங்கம்மா. என்னக்கா? கோயிலுக்கு போயிட்டு வந்து என்னென்னமோ சொல்ற. இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்ததால தாண்டி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அந்த கடவுள் எனக்கு தெரிய வச்சாரு. என்னன்னு சொல்லு மாலதி. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில அந்த கல்பனாவும் மீனாட்சி ஒரு ஜோசியர் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேம்மா. அவங்க ரெண்டு பேரும் நம்ம நந்தினியோட வாழ்க்கையில எவ்வளவு கொடுமை எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. என்னடி கொடுமை அது இதுன்னு என்னென்னமோ சொல்ற? அவங்க என்னத பண்ணாங்கன்னு எதுக்கு அழுறா? முதல்ல அதை சொல்லு. சொல்றேம்மா, சொல்றேன். அடி பாவிங்களா, அவங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்க தானே. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறாங்களே. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. என்னம்மா உலகம் இது? நான் அந்த கல்பனாவை என் கூட பொறுத்த தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவளால எனக்கு துரோகம் பண்றதுக்கு எப்படிமா மனசு வந்தது? அவளுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நானே கல்யாணத்துக்கு முன்னாடி அவரோட அவளை சேர்த்து வச்சிருப்பேன். அவருக்கு கழுத்தை நீட்டி அவரு குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கிற எனக்கு எப்படி துரோகம் பண்றதுக்கு எப்படிக்கா மனசு வந்தது? கடவுளே, கருவு சுமந்துகிட்டு இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த சுரேஷோட சேர்ந்துகிட்டு இவன் கற்பையே கலகப்படுத்துற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்களே. அவங்க எந்த அளவுக்கு கொடுமைக்காரங்களா இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் நல்ல சாவு வருமா? அதுக்கு எப்படியாவது சாகட்டுமா? அவங்க மனசு எவ்வளவு கல்லுல உச்ச கட்டுமா இன்னொரு கொடுமையான திட்டம் போட்டிருக்காங்க. என்ன திட்டம்க்கா? சொல்லுக்கா. அந்த கல்பனாக்கு 3 நட்சத்திரமா. அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போனாலும் அந்த மாமியார் தாலி அறுத்துடுவான்னு ஜோசியக்கார் சொல்லிருக்காங்க. அதுக்கு அந்த மீனாட்சி கல்பனா கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? யார் தாலி இருந்தா நமக்கு என்னடி, விஸ்வா உன் கழுத்துல தாலி கட்டுறதா நமக்கு முக்கியம்னு சொல்றாமா. அடி பாவி, தான் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தான் சொந்த அண்ணன் செத்தாலும் பரவாயில்லங்கிற
ஜென்மம். ஐயோ அம்மா, விஸ்வாவோட அப்பா மீனாட்சியோட சொந்த அண்ணனே கிடையாதான். ஒண்ணு விட்ட அண்ணனா அவர் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாமா. ஐயோ, இத்தனை நாளா இந்த உண்மை நமக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அவளை தன் கூட பிறந்த தங்கச்சியா தானே பாத்துக்கிட்டாரு. அவரை கொல்றதுக்கு அவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. இல்லம்மா, அவளுங்க திட்டம் நிறைவேறக்கூடாது. என் மாமனாருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என் புருஷனை ஏத்துக்கிட்டு அவர் கூட வாழறது கடவுள்கிட்ட இருக்கு. ஆனா என் மாமனார் உயிரை காப்பாத்துறது என் கையில இருக்கு. என் மாமியாரும் மாமனாரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன மருமகளை பார்க்கல, மகளாத்தான் பார்த்தாங்க. நான் தான் கொஞ்ச நாளா அவரையும் புரிச்சுக்காம அவங்களையும் புரிச்சுக்காம ரொம்ப நோகடிச்சிட்டேன். இனிமே யார் மூலமாவும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் எப்பவே போய் என் மாமனார் கிட்ட அவங்கள பத்தின எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறேன். நந்தினி, இல்லம்மா, அவர் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப நீ உண்மையை சொன்னா அவர் நம்புவாராமா? வேற வழியே இல்லம்மா. அவர் கையில கால்ல விழுந்து கெஞ்சி பேசியாவது அவருக்கு உண்மையை புரிய வச்சு ஆகணும். என் மாமனாருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நந்தினி, 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 நந்தினி. அம்மா விடுமா, போகட்டும். உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்களா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு என்னால நம்பவே முடியலையே. அவங்கள பத்தின உண்மையில எப்படியாவது என் மாமனார் கிட்ட சொல்லி அவர் உயிரை காப்பாத்தணும் சார். சரிம்மா, இது விஷயமா உன் மாமனாரை பார்த்து எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதானே? என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக அந்த கல்பனாவும் அவ அம்மாவும் சுரேஷ் கூட சேர்த்துக்கிட்டு ஹோட்டல் ரூம்ல பண்ண ஃப்ராட வச்சு என் மாமனார் என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவர் என் முகத்துல முழிக்கிறதுக்கே விரும்ப மாட்டார் சார். இதுல நான் எப்படி சார் அவர்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல முடியும்? நான் சொல்றதை எப்படி சார் அவர் நம்புவாரு? சொல்ல வேண்டியவங்க கூட வந்து சொன்னா அப்ப நம்புவார்ல? புரியல சார். அந்த சுரேஷோட அட்ரஸ் சொல்லுமா. சுரேஷ், ஐயோ சார், அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறேன். எதுக்கு சார் அடிக்கிறீங்க சார்? பண்ணுவியா? சார், பண்ணுவியா? சார் அடிக்காதீங்க உண்மை சொல்றியா? சார். உண்மை சொல்றியா? அம்மா, சொல்லு. சார் வலிக்குது சார். சொல்லு. சார் உண்மை சொல்லு, சொல்லு. உண்மை சொல்றேன்னு சொல்றா. சார் அடிக்காதீங்க சார். டேய். சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஏய், அந்த கல்பனா மீனாட்சியோட சேர்ந்து நீ பண்ண தப்ப மரியாதையா உன் வாயாலேயே ஒத்துக்க. இல்ல உன்னை அடிச்சே கொண்டு. சார் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல சார். என்ன அடிக்காதீங்க சார். ஏய், எதுவும் இல்லனா எதுக்காக அந்த கல்பனா கூடவும் அவங்க அம்மா கூடவும் சம்பந்தம் வச்சிருக்க? உன்னை இங்க தூக்கிட்டு வர தெரிஞ்ச எனக்கு அவளுகளை இங்க கூட்டிட்டு வர தெரியாதா? பொம்பளையாச்சேன்னு போனா போதுன்னு விட்டு வச்சிருக்க. மேல மேல வீம்பு பண்ணிட்டு இருந்த அவளுகளை இங்க தூக்கிட்டு வந்து அவங்க வாயாலே உண்மையை வரவழைச்சு 3 பேரும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். சார் நான் தான் எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேனே சார். அப்புறம் ஏன் சார் என்ன தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? உனக்கு ஒரு அக்கா இருக்கல்ல, அவளுக்கு இது மாதிரி யாராவது டார்ச்சர் கொடுத்தா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அக்காவை சொன்ன உடனே கோபம் வருது இல்ல? அப்படித்தானே மத்தவங்களுக்கு இருக்கும். இப்ப நான் ஒரு போலீஸ்காரனா பேசுறேன், ஒரு சக மனுஷனா பேசுறேன். நாம ஒரு பொண்ணை விரும்பி அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாம என்னடா பண்ணணும்? அந்த பொண்ணு அவ புருஷன் கூட நல்லபடியா சந்தோஷமா வாழறதுக்காக நம்மளால ஆன உதவிகளை செய்யணும். அதுக்கு மனசு இல்லனா குறைஞ்சபட்ச கஷ்டமாவது கொடுக்காம ஒதுங்கி இருக்கு. அப்பத்தாண்டா நம்ம அவளை விரும்பினத்துக்கு ஒரு புனிதம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. அதை விட்டுட்டு கண்டவங்க கூட சேர்ந்துகிட்டு அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது மனுஷ தன்மையாடா இது? இதுக்கு மேல நீ உண்மையை ஒத்துக்கல, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
இங்கேயே உன் கதையை முடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம உன் பாடியை தூக்கிட்டு போய் நடு ரோட்ல போட்டுட்டு எவனோ ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணும்போது இவன் குறுக்க வந்துட்டான்னு உன் கதையை முடிச்சிட்டு வேற கேஸ பார்க்க போயிடும். என்ன பாக்குற? ஏற்கனவே சிட்டில 2 ரவுடிகளை போட்டு தர்றதுக்கான ஆர்டர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. மரியாதையை உண்மையை சொல்லிடு. சொல்றா. என்னடா சும்மா துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கானேன்னு பாக்குறியா? என்னால முடியாதது எதையுமே நான் சொல்ல மாட்டேன். சொல்றா, உண்மை சொல்லு. உண்மையை ஒத்துக்க போறியா இல்ல உன் கதையை இங்கேயே முடிக்கட்டுமா? இல்ல சார். சார் சார் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். நம்பி பழகின பொண்ணை எப்படிதான் உங்களால தப்பா நினைக்க முடியுது? உங்கள மாதிரி சில பேரால தான் நல்லவனை கூட பொண்ணுங்க தப்பா நினைக்கிறாங்க. என்கிட்ட நீ சொன்ன எல்லா உண்மையும் நந்தினியோட மாமனார் கிட்ட வந்து சொல்லணும். சொல்லுவியா? சுரேஷ், உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். இப்ப என் மாமனார் உயிர் நீ சொல்ல போற உண்மையில தான் இருக்கு. தயவு செஞ்சு வந்து அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள காணாம போயிடுன்ற நம்ம வாழற வாழ்க்கை. சாகறதுக்குள்ள யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு சாகணும். சரின்னு சொல்லு. ப்ளீஸ் சுரேஷ், என் மாமனார் ரொம்ப நல்லவரு. அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீ வந்து உண்மையை சொன்னா அவர் நம்பிடுவாரு. ப்ளீஸ். நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் அந்த பொண்ணு உன்னை செருப்பால் அடிக்கணும்டா. ஆனா அந்த பொண்ணு அப்படி செய்யலடா. கையெடுத்து கும்புறா பாரு. சரின்னு சொல்லு. மாமா, மாமா எங்க? ஒன்னதாமா கேக்குற, மாமா எங்க? அம்மா அம்மா அம்மா, நீங்க எப்படிங்க? ஏமா, இது ஏன் வீடு, நான் வரக்கூடாதா? இல்ல அப்படி சொல்லல. சென்னை ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. பெரிய மட்டும்தான் இங்க இருக்காங்க. இப்ப போய் வந்திருக்கீங்களே அதான் அது கேட்டேன். தெரிஞ்சுதானா வந்திருக்கேன். நீ உன் வேலையை பாரு. மாமா, மாமா, ஏய், உன்னை யாரும் உள்ள விட்டது? போ வெளியா. மாமா, தயவு செஞ்சு நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். நீ சொல்ற விஷயம் எல்லாமே கேவலமா தான் இருக்கு. அதனால நான் கேட்க தயாரா இல்ல. மரியாதையா வெளியில போயிடு. இல்லன்னா அடிச்சு கொன்னுடுவேன் உன்னை. என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல மாமா. தயவு செஞ்சு நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாமா. நான் தான் நீ சொல்ல வந்தது எதையுமே கேட்க தயாரா இல்லைன்னு சொல்றேனே. மறுபடியும் அதே சொல்லாத. நாகரிகமா சொல்றேன், வெளியில போயிடு. ஏய், யாரங்க? வெளியில அனுப்புங்க. மாமா, உங்களுக்கே உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் வேணா உங்க கால்ல கூட விடல மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மரியாதையா மாமா. எழுதுங்க. என் பையனுக்கு என்ன பொண்ணா கிடைக்கல? அவனுக்கு இருக்கிற வசதிக்கு 1000 பேர் கியூல நின்னாங்க. அவ்வளவு ஏன் என் தங்கச்சி பொண்ணு கல்பனா அவனை கல்யாணம் பண்றதுக்கு தவங்க இருந்தான். அவளையெல்லாம் விட்டுட்டு என் பையன் ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கூட பக்குவப்படாத ஒண்ணு போய் கட்டி வச்சவன். அதுக்கு என் பையனுக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க தெரியுமா? ஐயோ, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன். நீ பண்ண அசிங்கத்தை எல்லாம் இல்லைன்னு சாதிக்கிறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? என் புள்ள மேல மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்ற புள்ள மேல சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உன்னை பத்தின அசிங்கம்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அந்த குழந்தைய அழிக்க நினைச்ச நீ. ஐயோ, இல்ல மாமா,
கட்டின புருஷனே என்கிட்ட போய் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் கோவத்துல இந்த குழந்தைய வேண்டான்னு நான் சொன்னேன். ஆனா ஆனா நான் அப்படி நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு மாமா. இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து உங்க பையன் கையில கொடுக்கறதுக்கு நான் தவிச்சிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரிய வேண்டிய நேரத்துல கண்டிப்பா புரியும். நான் இப்ப சொல்ல வந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. உங்க உயிர் சம்பந்தப்பட்டது. என்ன புதுசா கதை சொல்ல வர்றியா? ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இன்னும் அதிர்ச்சி தர மாதிரி செய்தியை சொன்னா ஆளே காலி பண்ணான்ற ஐடியால வந்தியா நீ? உன்னால இனிமே எனக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்க முடியாது. நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். இல்ல மாமா. நீ என்ன டிராமா பண்ண? என் பையன் அனுப்பாத விவகாரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு அனுப்புனீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னு தெரியாது. ஆனா எனக்கு அது போதும். அதை வச்சே என் பையன்ட்ட இருந்து உன்னை அத்து விட்டுட்டு அவனுக்கு என் தங்கச்சி பொண்ணு கல்பனாவை கட்டி வைக்கல. ஐயோ மாமா, இப்படி ஒரு கல்யாணம் நடந்தா அது உங்க உயிருக்கு தான் ஆபத்து. அதுக்கு அறிகுறியாதான் விதி இப்ப உங்க பையனை பழி வாங்கி ஹாஸ்பிட்டல் அவரை படுக்க வச்சிருக்கு. என்னது? ஹாஸ்பிட்டல் இருக்கானா? ஏய் நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? என் பையனுக்கு என்னாச்சு? அவன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கான்? என்னாச்சு? பதறாதீங்க மாமா, அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாருன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. என்னாச்சுன்னு உண்மையை சொல்லு. ஆமா மாமா, அவர் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்ததுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உடம்பு சரியில்லாத உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் அத்தையும் உங்ககிட்ட மறைச்சிருப்பாங்க. நானும் உங்ககிட்ட சொல்ல வேணும்னு தான் நினைச்சேன். ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயம். கவலைப்படாதீங்க மாமா, அவர் சீக்கிரமா நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் வந்ததும் நீங்க அவருக்கும் கல்பனாவுக்கும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்னு தான் நான் இந்த உண்மையெல்லாம் சொல்றதுக்காக வந்தேன். ஏய் என்ன உண்மையை சொல்ல போற? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க மாமா. என் குழந்தை மேலயும் என் புருஷன் மேலயும் சத்தியம் பண்ணாதானே நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன பெத்த என் அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் சொல்ல போற எல்லா விஷயமும் உண்மை மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி கல்பனாவும் அவ அம்மாவும் நல்லவங்களே இல்ல. என்னது? கல்பனா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என் வாழ்க்கையில எப்படி எல்லாமோ விளையாடி இருக்காங்க. இதுக்கு அந்த சுரேஷும் உடந்தே இருந்திருக்கான். அவங்க பண்ண எல்லா சதி வேலைகளையும் ஜோசியர் வீட்டுல வச்சு அவங்களே சொல்லிட்டு இருந்தத எங்க அக்கா காதால கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சுரேஷ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. நீங்களே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சுரேஷ்